எப்பயுமே இந்த கர்மாங்கிறது ஒரு பெரிய டாபிக். ம். இது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே இதை பற்றி நல்லா டீப்பாக படிக்க படிக்க இல்லை நிறைய ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிடும். இது ஒரு பெரிய டாபிக். இதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுங்கிறது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ம். இப்போ ஒரு கிரகமும் ஒரு கர்மாவை வாங்கி வச்சுக்கும், வெளிப்படுத்தும். அது நம்மளோட ஹாரோஸ்கோப்பில் நல்ல தெள்ளந்தெளிவாக இருக்கும். இப்போ புதன் ஒரு கர்மாவை சொல்லும், கேது ஒரு கர்மாவை தரும், குரு ஒரு கர்மாவை தரும். இதில் எது ஸ்ட்ராங் கர்மா? எல்லாமே ஸ்ட்ராங் தான். எல்லா கர்மாவும் ஸ்ட்ராங் தான். ஆனால் சில கர்மா பார்த்தீங்க அப்படின்னா அசைச்சே கொடுக்காது. அது பண்ணவே விடாது. ஒரு கல்யாணம் பண்ணணும், இல்லை அவங்கள ஒரு கரை சேர்க்கணும், இந்த மாதிரிலாம் ஒரு வேலை நடக்கும்போது, ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது தான் அந்த குரு கேது காம்பினேஷன் அவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அவ்வளோ லேஸில் கல்யாணம் பண்ண விடாது, அவங்கள அடுத்த கட்டத்துக்கு போகவே விடாது, அலோவே பண்ணாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரசனம் பார்த்துட்டு அவங்க சரி பண்ணிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணுறது நல்லது. இப்போ சமீபத்தில் ஒரு அனுபவம் என்னென்னா, ஒரு கிளைண்ட் வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க. அவங்க வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க என்ன விஷயத்துக்காக கன்சல்ட் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், எங்கள் கர்மா என்னன்றதை நாங்கள் தெரிஞ்சுட்டு அதை நாங்கள் கொஞ்சம் அதிலிருந்து விடுபட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியே கேட்டு வந்து பிரசனம் பார்த்துட்டு போனாங்க. எங்கள் கர்மா என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி பிரசன்ன ஜோதிடர் அஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே பயப்படுவாங்க சார். அந்த மாதிரி கர்மா அப்படின்றது எந்த ஒரு வீட்டில் அப்படி நின்று பேசும் சார்? இந்த வீட்டில் கண்டிப்பாக நின்று பேசும் கர்மா, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வச்சு உங்கள் வீட்டில் கர்மா வந்து அதிக அளவில் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம உணரலாம் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லுவீங்க சார் நீங்கள்? எப்பயுமே இந்த கர்மாங்கிறது ஒரு பெரிய டாபிக். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே இதை பற்றி நல்லா டீப்பாக படிக்க படிக்க இல்லை நிறைய ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிடும். இதில் முக்கியமாக என்னென்னா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சமீபத்தில் ஒரு கிளாஸ் கர்மாவும் பரிகாரம் கொடுத்தோம், அனௌன்ஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு 6 months கோர்ஸாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கர்மா பரிகாரங்கள் வந்து ஒரு கிளாஸாக ஒரு மாடியூலாக கொடுத்துருக்கேன். ஏன்னா இது புரிஞ்சால் தான் நம்ம லைஃப் எப்படி போகுது, எல்லாருக்கும் எப்படி தன்னோட லைஃப் எப்படி இருக்குது, இந்த கர்மாங்கிற ஒரு விஷயத்த அதுக்கு பதில் சொல்லாமல் யாரோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகவே போகாது. பழைய கர்மாவுக்கு பதில் சொல்லாமல் லைஃப் அடுத்த கட்டத்தை நோக்கி போகவே போகாது, எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும். அப்போ இது ஒரு பெரிய டாபிக். இதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுங்கிறது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு கிரகமும் ஒரு கர்மாவை வாங்கி வச்சுக்கும், வெளிப்படுத்தும். அது நம்மளோட ஹாரோஸ்கோப்பில் நல்ல தெள்ளந்தெளிவாக இருக்கும். இப்போ புதன் ஒரு கர்மாவை சொல்லும், கேது ஒரு கர்மாவை தரும், குரு ஒரு கர்மாவை தரும். இதில் எது ஸ்ட்ராங் கர்மா? எல்லாமே ஸ்ட்ராங் தான். எல்லா கர்மாவும் ஸ்ட்ராங் தான். ஆனால் சில கர்மா பார்த்தீங்க அப்படின்னா அசைச்சே கொடுக்காது. அது ஒரு தொடர் கர்மாவாக இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளேயே எல்லாருக்கும் ஒன்று போல் இருக்கும். அது வந்து என்ன பரிகாரம் போய் செஞ்சாலும் கேட்கவே கேட்காது, எவ்வளோ பரிகாரம் செஞ்சாலும் கேட்காது. அந்த வீட்டோட கர்மாவை நம்மளால் அசைச்சே பார்க்க முடியாது. நிறைய பேர் பரிகாரம் கொடுங்க நாங்கள் போய் செய்கிறோம் அப்படின்னு போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு செஞ்சு பார்த்துட்டு வேலை செய்யலை, நாங்கள் எவ்வளவோ பண்ணி பார்த்தோம் வேலை செய்யலைன்னு திருப்பி கொண்டு வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பதிலோடு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? அந்த கர்மாவை நீக்கிறதுக்கு வழி கொடுக்கல. இவங்க எல்லாரும் இதுலேருந்து இந்த கர்மாவை அனுபவிக்கணுமே தவிர பரிகாரத்தினால இவங்க வெளியில் வர முடியாதுங்கிறது தான் அதோட அர்த்தம். அப்போ இது எல்லை மீறி போயிடுச்சு, அதனால தான் வந்து அந்த கர்மா அசைஞ்சு கொடுக்கல அப்படிங்கிறது அர்த்தம். இது எப்படி நல்ல எவிடன்ஸோடு பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தரோட ஹாரோஸ்கோப்பில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கிதுன்னா, தன்னோட 3வது நட்சத்திரத்தில் வேற ஒரு கிரகம் நிற்கிதுன்னா, இங்கேருந்து இந்த கிரகத்துக்கு உண்டான கர்மாவை அந்த கிரகத்துக்கு இந்த கர்மாவை பாஸ் பண்ணி கொடுக்கும். தான் நின்ற நட்சத்திரத்துலேருந்து 3வது நட்சத்திரம். இப்படி தான் வந்து இந்த கர்மா எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதில் நிறைய கிரகங்கள் நிறைய கர்மா கொடுத்துருக்கு வாங்கியிருக்குன்னா அந்த வீட்டில் உள்ள கர்மா ஸ்ட்ராங். அது வந்து இப்படி உடனடியாக அப்படி தீர்வை தூக்கி கையில் கொடுத்துடாது. ஒன்று முடித்தா இன்னொன்று ஓப்பன் ஆகும், இன்னொன்று முடித்தா இன்னொன்று ஓப்பன் ஆகும். அப்போ அது எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லிட்டு வரும்போது தான் அந்த லக்னம் ஃப்ரீயாகவும் அந்த அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த கர்மாலேருந்து விடுபடுவார். பொதுவாகவே பாருங்கள், வீட்டுக்குள்ளே நிறைய ரீபர்த் நடக்குது. ரீபர்த்னா அந்த வீட்டிலே பிறந்து அந்த வீட்லேயே அவங்க வாழ்ந்துருப்பாங்க, திருப்பி இறந்து போய் திருப்பி அதே வீட்டில் பர்த் எடுப்பாங்க. அங்கெல்லாம் கர்மா ஸ்ட்ராங்காக இருக்கும். எதுக்குன்னா அவங்க திருப்பி அதை ஒரு தடவை வாழ்ந்து பார்க்குறக்காக வந்திருக்காங்க. தன்னோட ஆசையோ நிராசையோ எதையோ ஒன்று வாழ்ந்து பார்க்குறக்காக வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இந்த வீட்டிலலாம் கர்மா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அதை அசைக்கிறதுக்குள்ளே போகும்போது நான் ரெண்டாவது நிறைய சொத்து வச்சுருக்கேன் சார்னா அங்கே நிறைய கர்மா இருக்குன்னு அர்த்தம். என்னோட ஆன்சிஸ்டர்ஸ் நிறைய சொத்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா கர்மா ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் அவங்கள கேள்வியே கேட்க வேண்டாம். அந்த இடத்துல கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தெளிவாக வச்சுக்கலாம் நம்ம. அவங்க நேரம் நல்லா ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த கர்மா எதுவும் வாயை திறந்து பேசாது. இவங்க நேரம் சறுக்கும் போது அந்த கர்மா என்னன்றதை காமிச்சிட்டு போயிடும். ஸோ அதுக்கு பதில் சொல்லாமல் அது விடவே விடாது. ஸோ இப்படி தான் ஒருத்தரோட ஹாரோஸ்கோப்பில் தன்னோட கர்மா எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட அந்த தீர்வை கொடுக்கும்போது பரிகாரம் வேலை செஞ்சிருச்சுன்னா அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். கண்டிப்பாக சார். இந்த மாதிரி வந்து கர்மாவை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்கன்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வந்து முதல்ல தாக்குறதா எல்லாரும் ஃபீல் பண்ணுற ஒரு இடம் அப்படின்றது வந்து திருமணத்தை வந்து லேட் ஆக்கிட்டே இருக்கும். அடுத்து குழந்தை பிறக்கிறது அப்படின்றதுல வந்து தடை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அங்கே கர்மா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத நம்மளே தெரிஞ்சுக்கலாமா சார்? கண்டிப்பாக. ஏன்னா சில இடத்துக்கு தான் இப்போ ஒன்றும் இல்லை. ஒருத்தரோட ஹாரோஸ்கோப்பில் குரு ப்ளஸ் கேது இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். அவங்களோட ஹாரோஸ்கோப்பில் அவங்கள பாதிக்கிறத விட அவங்களோட பசங்களை ரொம்ப பாதிக்கும். எப்படி பாதிக்கும்னா அந்த அந்த அவங்க வீட்டில் இருக்க பசங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்குள்ளே போதும்போது ஆக்கி விட்டுரும். அது பண்ணவே விடாது. ஒரு கல்யாணம் பண்ணணும், இல்லை அவங்கள ஒரு கரை சேர்க்கணும், இந்த மாதிரிலாம் ஒரு வேலை நடக்கும்போது ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது தான் அந்த குரு கேது காம்பினேஷன் அவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அவ்வளோ லேஸில் கல்யாணம் பண்ண விடாது. அவங்கள அடுத்த கட்டத்துக்கு போகவே விடாது. அலோவே பண்ணாது. எல்லாத்துலேயும் அடி கொடுக்குமா சார்? இப்போ எப்பயுமே அடுத்த ஜென்ரேஷன் செட்டில் ஆனால் தானே இவங்க ரிலாக்ஸாக இருக்க முடியும். கண்டிப்பாக. அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு நல்ல காரியம் பண்ணுறது, எல்லாத்துலேயும் தடையை கொடுத்துக்கிட்டே வரும். ஸோ இதெல்லாம் ஒரு தொடர் கர்மாவை தான் சொல்ல வருது. ஸோ இந்த மாதிரி டிலே ஆகுது, குறிப்பாக குழந்தை கொடுக்கறதுல டிலே ஆகுதுன்னா அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் கர்மா தான். இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய தலையாய பிரச்சனைன்னா ஒன்று பாதி பேர் கல்யாணம் நடக்கிறது இல்லை, நடந்தால் அடுத்து குழந்தை கிடைக்கிறதுல பயங்கர தாமதம் இருக்குது. இது ரெண்டுமே ஸ்ட்ராங் கர்மாவை சொல்லி அப்படின்னா என்ன, இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கோ இல்லை இப்போது நடப்பில் இப்போ கல்யாண வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா நிறைய கர்மா வந்து பேலன்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொன்னால் தான் ஒரு எர்லி மேரேஜ், நான் சொல்கிறேன் ரொம்ப எர்லி இல்லை, அட்லீஸ்ட் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கணும், ஒரே கல்யாணமாக நடக்கணும் ஒன்று. இன்னொன்று வந்து அப்படி கல்யாணம் நடந்த அந்த லைஃப் நல்லதொரு லைஃபாக அமையணும், அடுத்து குழந்தைங்க கிடைக்கணும். ஸோ இந்த சீக்வன்ஸ் பயங்கரமாக பிரேக் ஆகுது. ஒன்றும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, அப்படி நடந்தால் அதில் ஹாப்பினஸ் இல்லை, அதையும் தாண்டி இருந்ததுன்னா குழந்தை கிடைக்கிறது இல்லை, இதில் எதையா ஒன்றை கை வச்சுட்டு போயிடுது. ஸோ இதுக்கு என்ன தீர்வு பார்க்கலாம் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரசனம் பார்த்துட்டு அவங்க சரி பண்ணிவிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணுறது நல்லது. இப்போ சமீபத்தில் ஒரு அனுபவம் என்னென்னா, ஒரு கிளைண்ட் வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க. அவங்க வேறு ஒன்றுமே இல்லை, அவங்க என்ன விஷயத்துக்காக கன்சல்ட் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், எங்கள் கர்மா என்னன்றதை நாங்கள் தெரிஞ்சுட்டு அதை நாங்கள் கொஞ்சம் அதிலிருந்து விடுபட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியே கேட்டு வந்து பிரசனம் பார்த்துட்டு போனாங்க. எங்கள் கர்மா என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், அதை முதல்ல ரிலீஸ் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம், பரவாயில்ல. அதை வந்து சுமந்துக்கிட்டே அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போய் கொடுக்க தேவையில்லைல்ல. சரி, இதுதான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள் இன்னொரு தலைமுறையை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கர்மாவை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கையில் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். இன்னொரு தலைமுறைக்கு கையில் கொடுத்தாச்சு, அந்த ஜீனில் கொண்டு வந்து கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கள், இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு பிரசனம் பார்த்து சோழி பிரசனம் பார்த்து இப்படி இருக்குது உங்கள் கர்மா, இதை இப்படி நீங்கள் கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டு இதெல்லாம் போய் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் திருமணம் பண்ணுங்க. இப்போது இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கர்மாவை அடுத்த ஒரு தலைமுறைக்கு அதை கொண்டு போய் கொடுத்துட மாட்டோம் நம்ம. ஸோ இதுதான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அவங்க ரொம்ப அதை அழகாக வந்து பிரசனம் பார்த்துட்டு அது செய்துக்கிட்டாங்க. ஸோ நான் இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படி எல்லோரும் முடிவு பண்ணியாச்சுன்னா நம்ம கர்மாவை நம்ம முதல்ல எங்கேயோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம கழட்டி வச்சு தான் ஆகணும். கல்யாணத்துக்கு முன்னாடி இதை பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. இதை பண்ணாமல் விட்டோம் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராங் கர்மாவை இன்னொரு தலைமுறை கொண்டு போய் சேர்த்துருவோம். ஸோ இதை ஒருத்தரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இப்படி இருக்கிற வீடு கண்டிப்பாக ஏதோ ஒரு கர்மாவில் மாட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதுலேருந்து தன்னை ரிலீஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்றது ஒருத்தவங்களுக்குமே வந்து தனித்தனியான பரிகாரங்களாக இருக்குமா, இல்லை பொதுவாகவே வந்து இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்குன்னா பொதுவான ஒரு நீங்கள் வந்து பரிகாரத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது உண்டா சார்? எப்பயுமே எல்லாருக்கும் தாத்தா வேறு வேறு தான், தாத்தா பாட்டிலாம் வேறு, யாருக்கும் பொதுவான தாத்தா பாட்டின்னு யாருக்கும் கிடையாது. அப்போ பரிகாரங்களும் வேறு வேறு தான் வரப்போகுது, பிரச்சனைகளும் வேறு வேறையாக தான் இருக்க போகுது, கர்மாவும் வேறு வேறையாக தான் இருக்க போகுது. ஒருத்தருக்கு பேசுகிற கர்மா இன்னொருத்தருக்கு பேசாமல் இருக்கும். வீட்டுக்குள்ளேயே 4 அண்ணன் தம்பி பிறந்திருக்காங்க அப்படின்னா ஒருத்தருக்கும் அந்த கர்மா வேறு வேறு மாதிரி தான் வேலை செய்யும். ஸோ எல்லாருக்கும் வேறு வேறு மாதிரி தான் இருக்க போகுது. பிரசன்னங்களில் வர அந்த பரிகாரமும் ஒருத்தருக்கும் பிரத்யேகமாக தனித்தனியாக தான் வரப்போகுது. அப்போ இதுக்கு ஒரு காமனாக இப்படி பண்ணால் நம்ம கர்மாவிலேருந்து தப்பிச்சிக்கலாங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் இருக்குன்னா நீங்கள் போய் பிரசனம் பார்த்துக்கிறது நல்லது, அதை வேணால் சொல்லலாம். ஸோ எல்லாருக்கும் பிரத்யேகமாக தான் வரும். ஸோ அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக தான் இருக்கும்.
கண்டிப்பாக சார். இந்த கர்மாவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை களையிறதுக்கும் அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த கர்மான்ற ஒரு விஷயத்த கடத்தாமல் இருக்கிறதுக்கும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.